அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 16/8/2024 அன்று வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய நாள் பூஜை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். அதற்கு அவரவர் விருப்பப்படி செய்யலாம். கலசம் வச்சு பூஜை பண்ணணுன்றவங்க வெள்ளி சொம்பு இல்லைன்னா செம்பு சொம்பு வாங்கி அதில் சொம்புக்குள்ளே 2 அல்லது 4 கப்புகள் அரிசி, வெற்றிலை பாக்கு, 2 மஞ்சள், ஒரு எலுமிச்சப்பழம், வாழைப்பழம் இவைகளையும் போட்டு ரூபாய் நாணயத்தையும் போடவும். அதன் மேல் மாவிலையை சொருகி நடுவில் சொம்பின் வாயளவு கொள்ளும்படி ஒரு தேங்காயை மஞ்சள் தடவி வைக்க வேண்டும். அம்மனுக்கு சாற்றுவதற்காக கருப்பு கலக்காத ஒரு பட்டு அல்லது நூல் ரவிக்கையை துணியை வைத்து கொள்ளவும். தேங்காயை வைத்ததுக்கப்புறம் ஒரு கலசம் அம்மன் முகம் இருந்தால் அம்மன் முகம் போட்டுக்கலாம். அம்மன் முகம் இல்லைன்னா அந்த ரவிக்கை துணியை மேலே போட்டு அம்பாலா பாவிச்சு அந்த குங்குமம், அந்த தேங்காய்க்கு குங்குமம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த நம்மக்கிட்ட மண்டபம் அமைச்சிருந்தோன்னா அந்த மண்டபத்துக்கு வாழைக்கண்ணெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி கட்டி அம்மனை மேற்கு பக்கமாக ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டு, கிழக்கு பக்கத்தில் நம்ம மண்டபம் அமைச்சிருக்கோம், மேற்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோலம் போட்டு தூபம் தீபம்லாம் காமிச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கணும். மேற்கு பக்கமாக ஒரு கோலம் போட்டு அம்பாளுக்கு தூப தீபம் காட்டி ஒரு சின்ன பாலை நைவேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கணும். சில பேர் வீட்டில் முதல் நாளே அம்பாளை அழைப்பாங்க. அப்போது அதே தீபம்லாம் காமிச்சு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணி உட்கார வைப்பாங்க. பந்தலில் அமர வைக்க வேண்டும். பந்தலில் அமர வைக்கும்போது அங்கே ஒரு மணை போட்டு அதில் ஒரு வாழை இலை, நுனி வாழை இலை போட்டு அதில் அரிசியை போட்டு அது மேலே அம்மனை உட்கார வைக்கணும். உட்கார வச்சு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நைவேத்தியம் பாயசம், சாதம், வடை, பருப்பு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, வெள்ளு கொழுக்கட்டை சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க. பச்சரிசி இட்லி இதுக்கு ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கி விரதம் அனுஷ்டிக்கிறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி பலகாரம் தான் செய்வாங்க. முடியலன்றவங்க இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ண பொருட்களெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பூஜை எதுவுமே செய்ய முடியாதுன்றவங்க வெறும் படத்தை வச்சு கூட ஒரு சரடு கட்டிக்கலாம். மஞ்சள் நூலில் ஒரு பூ கட்டி அதை வலது கையில் கட்டிக்கணும். இதை வேற ஒருத்தர் கட்டலாம், இல்லைன்னா யாரும் இல்லைன்னா நம்மளே கூட கட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த பூஜை நார்மலாக பண்ணுறவங்க மறுநாள் புனர் பூஜைன்னு செய்யணும். புனர் பூஜைக்கு ஒன்றும் இல்லை, விளக்கேற்றி வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு ஏதாவது ஒரு சாதம் நைவேத்தியம் பண்ணணும். நார்மலாக நம்ம வெறும் சாதம் இருக்கு இல்லையா, அதில் நெய் விட்டு கூட போதும், அதை நைவேத்தியம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கலசத்தை அரிசி பானையில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காயினை நம்ம எடுத்து வச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஐஸ்வர்யம் வரும்ன்றது ஒரு ஐதீகம். அவ்வளோதான்.